அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 58 14 அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த காரியம், எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், கர்த்தர் துதிக்க வேண்டும், கர்த்தரிடமாக நாம் சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தரிடம் முதலாவது நம்ம பிரச்சனையை சொல்ல வேண்டும், மனிதரிடம் முதலாக போகக்கூடாது. அப்போது கர்த்தர் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்கள் ஏறி இருக்கும்படி பண்ணி, நாம் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தையும், யாக்கோபு, ஆபிரகாம் அப்படி எல்லா சந்தரோட ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு கட்டளையிடுவார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வாக்குத்த வசனம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதாக, எங்கள் சபைக்குள் நிறைவேறுவதாக, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறுவதாக. ஏசு நாம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.